வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று ஒரு சந்தோஷமான நாளும் கூட, அதே வேளையிலே பெரிய ஒரு அதிர்ச்சியை கண்ட நாளாகவும் அமைந்திருக்கிறது. அகமதாபாத்தில் இடம்பெற்று வந்த இந்திய மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் 3வது நாளிலேயே போட்டி முடிந்து போனது. சப்பென்று முடிந்து போன போட்டி போல. ஆனால் இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷம். இன்னிங்ஸினால் மிகப்பெரிய வெற்றியை கண்ட இந்தியா ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரப்படுத்தல் போட்டிகளில் 3ஆம் இடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கு பிறகு இந்த முன்னேற்றம் காணப்போகிறது என்று நிச்சயமாக தெரியும். இந்த மேற்கிந்திய தீவு அணியை அடுத்து டெல்லி டெஸ்ட் போட்டியிலும் இலகுவாக வெல்லும் வீரர்களுக்கு இப்பொழுது 2 நாள் மேலதிகமாக ஓய்வு கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருக்க, இன்று ஆஸ்திரேலியாவுக்கு செல்கின்ற ஒருநாள் சர்வதேச குழாம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஊகங்கள் எழுந்திருந்தன. நேற்றைய நேரலையில் சொல்லியிருந்தேன். ஆனால் பொதுவாக இந்திய தேர்வாளர்கள் சனிக்கிழமை என்று சொன்னால் அந்த குழாமை திங்கட்கிழமை அளவில் தான் அறிவிப்பது வழக்கம். ஆனால் இன்று திடீரென்று சனிக்கிழமை அந்த முடிவு ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதிலே மிக பெரும் அதிர்ச்சியை தந்த ஒரு விடயம், ரோஹித் சர்மாவின் தலைமைத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. ரோகோ என்று அழைக்கப்படுகின்ற ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகிய 2 பேரும் மீண்டும் ஒருநாள் சர்வதேச குழாமுக்குள் அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியா செல்கின்ற இந்திய அணி 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஆடப்போகிறது. அந்த 3 போட்டிகளுக்கான அறிவிக்கப்பட்ட குழாமிலே 2 இந்தியாவின் மூத்த வீரர்களும் இருக்கின்றார்கள். இந்தியாவின் 2 மிகப்பெரிய நட்சத்திரங்களும் இருக்கின்றார்கள். ஆனால் தலைமைத்துவத்தை ரோஹித் சர்மாவிடம் இருந்து மாற்றி புதிய தலைவர் 26 வயதான இப்பொழுது இந்தியாவின் டெஸ்ட் அணிக்கு தலைமை தாங்குகின்ற சுப்மன் கில்லுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது எதிர்பார்க்கப்பட்ட, ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படாத ஒரு விடயம். இந்திய அணிக்கு 56 போட்டிகளில் தலைமை தாங்கி அதில் 42 போட்டிகளில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்த, கடந்த 2023ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டி வரை இந்திய அணியை கொண்டு வந்த, சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணிக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்த இந்திய ஒருநாள் அணியின் தலைவரான ரோஹித் சர்மா இப்பொழுது தலைமை பதவியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளனர். ஒரு விடயம், ரோஹித் சர்மா தலைமை பதவியிலிருந்து விலகவில்லை. டெஸ்ட் தலைமை பதவியிலிருந்து ரோஹித் சர்மா விலகி இருந்த பிறகு சுப்மன் கில்லுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. கடந்த இங்கிலாந்து தொடரில் சுப்மன் கில் தலைமை தாங்கி மிகச்சிறப்பான முறையில் ஊட்டங்களையும் குவித்து தொடரை வென்று கொடுத்திருந்தார். எனவே ஒருநாள் தலைமை பதவியிலும் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2027ஆம் ஆண்டு உலகக்கிண்ண நோக்கிய பயணத்துக்குள்ளே இந்திய அணியின் பயணத்திலே இந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகிய 2 பேரது பங்களிப்பு தேவைப்படும் என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்த வேளையில் இப்பொழுது இந்த மாதம் இடம்பெறவிருக்கின்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்காக 3 போட்டிகள் கொண்ட தொடருக்கான இந்திய குழாம் என்று அறிவிக்கப்பட்டுகிறது. அந்த குழாமிலிருந்து அணித்தலைவராக இருந்த ரோஹித் சர்மா மாற்றப்பட்டு தலைவராக இப்பொழுது சுப்மன் கில் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதன் மூலமாக இந்திய தேர்வாளர்களது 2027ஆம் ஆண்டு உலக கிண்ண நோக்கிய பயணத்திலே சில மாறுபாடுகள் இப்பொழுது இடம்பெற்றிருப்பதாக கருதப்பட வேண்டிய இடம் இருக்கிறது. ரோகோ என்று அழைக்கப்படுகின்ற ரோஹித் கோலி ஆகிய 2 பேரும் இந்திய குழாமுக்குள் அழைக்கப்பட்டுகிறார்கள். ரவீந்திர ஜடேஜா தங்களுடைய ஒருநாள் குழாமின் எதிர்கால திட்டங்களிலே இருக்கிறார் என்று அஜித் அகார்கர் தலைமையிலான தேர்வுக்குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் தலைமை பதவியின் மாற்றம் எங்களுக்கு சொல்கின்ற விடயம், சில வேளைகளில் இந்த ஆஸ்திரேலிய தொடர்தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருக்கான பிரியாவிடை தொடராக அமையலாம். இதன் மூலமாக இந்திய அணி எதிர்காலத்துக்கான 2027ஆம் ஆண்டு உலக கிண்ண நோக்கிய தங்களுடைய பயணத்திலே சுப்மன் கில்லை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தங்களது அணியை கட்டி எழுப்பலாம் என்று கருத இடம் இருக்கிறது. உபதலைவராக அண்மை காலமாக இந்தியாவின் ஏனைய ஃபார்மேட்டுகளில், குறிப்பாக டெஸ்ட் போட்டிகள், T20 சர்வதேச போட்டிகள் இடம்பெறாது, ஆனால் ஒருநாள் போட்டிகளில் இவர் இல்லாமல் மத்திய வரிசை அமையாது என்று கருதப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் உபதலைவராக அறிவிக்கப்படுகிறார். இதன் மூலமாக தேர்வாளர்கள் அண்மை காலமாக ஸ்ரேயாஸ் ஐயரை தாங்கள் கைவிட்டதாக சொல்லப்பட்டு வந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து அவருக்கான முக்கியமான இடம் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஒருநாள் சர்வதேச குழாம் இந்த மாதம் 19, 23, 25 ஆகிய தேதிகளில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெறவுள்ள 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கான குழாம். அதைத் தொடர்ந்து வருகின்ற 29 முதல் நவம்பர் 8ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியாவில் இடம்பெறவுள்ள 5 T20 சர்வதேச போட்டிகளுக்கான குழாமும் தனியாக அறிவிக்கப்படுகிறது. இதிலே ஒரு சில முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு, அதுபோல ஹர்திக் பாண்டியா போன்ற உபாதை அடைந்த வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களின் தெரிவு என்று தேர்வாளர்களின் திட்டமிடலானது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு விரிவான திட்டமிடலாக தெரிகிறது. ரோஹித் சர்மா ஒருநாள் தலைமை பதவியில் நீக்கப்பட்டிருப்பது ஒரு பக்கம் பெரிய ஒரு அதிர்ச்சி. காரணம், ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அடுத்த உலக கிண்ணம் வரையாவது ரோஹித் சர்மா பயணிப்பார். காரணம், சாம்பியன்ஸ் டிராபியோடு ரோஹித்தும் கோலியும் ஓய்வு பெறவில்லை. எனவே அவர்களை வைத்துக் கொண்டு இந்திய கிரிக்கெட் சபை தேர்வாளர்கள் அடுத்த உலக கிண்ணம் நோக்கியதான ஒரு வித்தை இப்பொழுது இட்டிருக்கின்றார்கள். ரோஹித் சர்மாவுக்கு இப்பொழுது வயது 38, விராட் கோலிக்கு வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 37 வயது. ஆனால் ஆரோக்கியமாக 2 பேரும் இருக்கின்றார்கள். விராட் கோலியின் ஃபிட்னஸ் யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒன்று. ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் அண்மையில் உடல் மெலிந்து மிக உடல் உறுதி பெற்றவராக தெரிகிறார். எனவே இந்த 2 பேரும் நீண்ட காலம் ஆடக்கூடியவர்கள். அதுபோல துடுப்பாட்ட ஃபார்மில 2 பேருக்கும் குறைபாடு இல்லை. அதுபோல துடுப்பாட்ட ஃபார்மை பொறுத்தவரையில் 2 பேரும் மிகச் சிறப்பாகவே ஆடி வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு பயிற்சி போட்டிகளை தேவையில்லை. இந்திய ஏ அணியிலும் அவர்களை உள்ளடக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த 2 பேரும் இன்னும் சிறிது காலம் ஒருநாள் சர்வதேச குழாமில் ஈடுபடுவார்கள். காரணம், டெஸ்ட் போட்டிகள், T20 சர்வதேச போட்டிகளில் இருந்து 2 பேரும் ஓய்வு பெற்று விட்டார்கள்.
கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டியில் ஆடிய பிறகு அவர்கள் இதுவரை காலமும் இந்திய சர்வதேச அணிக்கு ஆடவில்லை. எனவே இதன் அடிப்படையில் இந்த 2 பேரது தெரிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் தலைமை பதவியில் இருந்த மாற்றத்தோடு இந்த தெரிவுகள் இடம்பெறும் என்று நாங்கள் யாரும் யோசித்திருக்க மாட்டோம். இந்திய அணியின் நீண்டகால தேர்வாளர்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் இடையிலான போட்டியை நாங்கள் எடுத்து பார்த்தால் மகேந்திர சிங் தோனியை தவிர மற்ற எல்லோருமே தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அணியிலிருந்து அழுத்தம் கொடுத்து தள்ளி வைக்கப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் தெரிவு செய்யப்படாமல் போயிருக்கிறார்கள். இப்பொழுது ரோஹித் சர்மாவுக்கும் அதே நடந்திருக்கிறது. இந்திய அணியின் அண்மை கால மிக வெற்றிகரமான தலைவர். தான் தலைமை தாங்கிய 56 போட்டிகளில் 42 போட்டிகளில் வெற்றி மட்டுமல்ல, இறுதியாக இடம்பெற்ற 3 தொடர்கள், அதாவது உலக கிண்ணத்தில் 11 போட்டிகளில் ஆடி அதில் 10 போட்டிகளில் வெற்றி, இறுதியாக உலக கிண்ண இறுதிப் போட்டியில் தான் அவர்கள் ஆஸ்திரேலிய அணியிடம் தோற்று போனார்கள். சாம்பியன்ஸ் டிராபியில் எல்லா போட்டிகளிலும் வென்று இறுதியாக சாம்பியனாக மாறினார்கள். அதுபோல 2020 உலக கிண்ண போட்டியிலும் எல்லா போட்டிகளிலும் வெற்றியிட்டு இந்தியா 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்றியது. அந்த வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூவரும் தங்களுடைய ஓய்வை அறிவித்திருந்தார்கள். எனவே இந்திய கிரிக்கெட் அணி தலைவர்களும் ஐசிசியினால் வழங்கப்படுகின்ற 3 வெள்ளைப்பந்து கிண்ணங்களையும் வென்றெடுத்த ஒரே தலைவராக தொடர்ந்து மகேந்திர சிங் தோனி தான் நீடிக்கப் போகிறார். அவர் சாம்பியன்ஸ் டிராபி, உலக கிண்ணம், ஐசிசியின் 2020 உலக கிண்ணம் ஆகிய 3ஐயும் இந்திய அணிக்கு தலைவராக நின்று வென்று கொடுத்திருந்தார். ரோஹித் சர்மா 2 கிண்ணங்களை வென்று கொடுத்திருக்கிறார். ஆனால் 50 ஓவர்கள் உலக கிண்ணத்தை அவருக்கு வெல்ல முடியாமலே போயிருக்கிறது. 2027 உலக கிண்ணத்தில் அவர் தலைமை தாங்கி வென்றெடுத்து கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கும் இது ஏமாற்றமாகி போயிருக்கிறது. எனவே ஒரு வெற்றிகரமான தலைவருக்கு இப்படியான ஒரு தலைமைத்துவ மாற்றத்தை ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியாக கொடுத்திருப்பதாக இந்திய தேர்வாளர்கள் பக்கம் ஒரு பக்கம் சலசலப்பையும் அதிருப்தியையும் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் தெளிவாக இந்த முடிவை எடுப்பதற்கு 3 பேர் சேர்ந்து கலந்துரையாடி இருப்பதாகவும் தேர்வாளர்கள் மற்ற தேர்வாளர்களோடு பேசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த 3 பேர் தலைமை தேர்வாளரான அஜித் அகர்கர், தலைமை பயிற்றுவிப்பாளரான கௌதம் கம்பீர், அதுபோல இந்திய அணியின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற சைக்கியா. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் பின்னர் முடிவை ரோஹித் சர்மாவுக்கு அறிய தந்திருக்கின்றார்கள் என்று தெரிகிறது. 26 வயதான சுப்மன் கில் அண்மையில் டெஸ்ட் தலைமைத்துவத்தை பெற்றுக் கொண்ட பிறகு மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த இருந்தார். 774 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். இங்கிலாந்தில் வைத்து தன்னுடைய முதல் தொடரிலேயே 2 போட்டிகளை வென்று கொடுத்திருந்தார். தொடரையும் சமப்படுத்தி இருந்தார். அவரிடம் எப்படியும் இந்த ஒருநாள் தலைமைத்துவம் போய் சேரும், அடுத்து அவர்தான் ஒருநாள் தலைமைத்துவத்துக்காக தயார்படுத்தப்பட்டு வருகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இத்தனை சீக்கிரமாக அது போகும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் இந்த ஊடகங்கள் மத்தியில் இந்த விடயத்தை சொல்லும் போது அவர் தெளிவாக சொல்கிறார், இப்பொழுது மிக குறைவாக ஆடப்படுகின்ற போட்டி வகை ஒரு நாள் சர்வதேச போட்டிகள். எனவே அடுத்த 2027 ஆண்டு உலக கிண்ண நோக்கிய பயணத்தின் போது போதுமான அளவு போட்டிகள் அவருக்கு தலைமை தாங்கி அணியை தன்னோடு சேர்த்து கொண்டு நடத்துவதில் அனுபவம் அவருக்கு வேண்டும். இதன் அடிப்படையில் தான் தாங்கள் இப்போதை முடிவெடுத்ததாக குறிப்பிடுகிறார். இறுதியாக கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு பிறகு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி, அதாவது 7 மாதங்களுக்கு பிறகுதான் அடுத்த ஒருநாள் சர்வதேச போட்டி ஆடப்படுகிறது. எனவே இந்த 7 மாத கால இடைவெளி என்று வரும்போது அடுத்த உலக கிண்ணம் வரை, அது தென்னாப்பிரிக்காவில், நமீபியா, ஜிம்பாப்வேயிலும் இடம்பெற போன்ற உலக கிண்ணம், அதுக்கு போதுமான அளவு அவகாசம் கிடையாது. எனவே அணியின் தலைவராக அதை பொறுப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் சுப்மன் கில்லுக்கு போதுமான கால எல்லை வழங்கப்பட வேண்டும். இதனால் தான் தங்கள் இந்த மாற்றத்தை இப்போதை செய்து அவரை பரிச்சயப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சுப்மன் கில் தான் தலைவர் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அணி இடையே அணியாக தெரிவு செய்யப்படும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இன்று அறிவிக்கப்படுகின்ற இந்தியாவின் ஒருநாள் குழாமை பொறுத்தவரையில் குறை எதுவும் இல்லை. சஞ்சு சாம்சன் இந்த குழாமிலே விக்கெட் காப்பாளராக 2வது விக்கெட் காப்பாளராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது மட்டும்தான் நடக்கவில்லை. மற்றபடி இது 2027, அதாவது அடுத்த 1.5 ஆண்டு காலத்துக்கான அணி என்று சொல்லி தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த 1.5 வருடத்திலே இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழலாம்? ரோஹித் சர்மாவுக்கு 40 வயதாகும், விராட் கோலிக்கு 39 வயதாகும். அண்மை காலத்தில் 36, 37 வயதிலேயே கிரிக்கெட் சர்வதேச போட்டிகளிலிருந்து வீரர்கள் ஓய்வு பெறுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த 2 பேரும் மிகச்சிறந்த ஃபிட்டாக இருக்கின்ற வேளையில், ஃபிட்னஸில் குறையேதும் இல்லாத வேளையில் இவர்களை இப்பொழுது ஓய்வு பெற அழுத்தம் கொடுத்திருப்பதாக இந்த நாளின் தீர்மானம் அமைந்திருப்பதாக ரசிகர்கள் பொறுமுகிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்திய ரசிகராக நீங்கள் இருந்தாலோ, இல்லாவிட்டால் பொதுவாக கிரிக்கெட்டை ரசிக்கின்ற ஒரு ரசிகராக இருந்தாலோ, விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த 2 தலை சிறந்த வீரர்கள் இல்லாமல் இந்திய அணி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இந்த 2 பேருக்கு இந்திய தேர்வாளர்கள் இப்படி கொடுத்திருக்கின்ற அதிர்ச்சி ரசிகர்களுக்கான அதிர்ச்சியா, இல்லாவிட்டால் வீரர்களுக்கு உண்மையில் மிக பெரும் அதிர்ச்சியாக இருக்குமா? புதிய தலைவர் சுப்மன் கில் இந்த 2 பேரின் அனுபவ வழிகாட்டுதலோடு இன்னும் மிகச் சிறப்பாக செய்திருக்க முடியுமா? இல்லாவிட்டால் இந்த 2 பேர் இல்லாமல் இந்த அணி இளம் வீரர்களை கொண்டாடுவது இந்த அணிக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா? உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸாக பதியலாம். இந்த இந்திய டெஸ்ட் அணி சுப்மன் கில்லின் தலைமையில் அகமதாபாத் மைதானத்தில் வைத்து மேற்கிந்திய தீவில் இன்னிங்ஸினாலும் 140 ஓட்டங்களினாலும் மிக அபாரமான வெற்றி கிட்டிய அதே நாளில் தான் இந்த குடாம் அறிவிப்பு இடம்பெற்றது. இந்த அகமதாபாத்திலே தான் அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வாளர்கள் கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ரோஹித் சர்மாவின் தலைமைத்துவத்தில் காணப்பட்ட இந்திய அணியின் வெற்றி, அதுபோல இந்திய அணியை அவர் தூக்கி நிறுத்திய அந்த திறன் மிகச் சிறப்பானது.
ஏற்கனவே 2018 ஆசிய கிண்ணம், அப்போது அவர் பதில் தலைவராக கடமையாற்றி வென்று கொடுத்திருந்தார். 2023 ஆசிய கிண்ணம், சாம்பியன்ஸ் டிராபி, 2020 உலக கிண்ணம் என்று பல கிண்ணங்களை தொடர்ச்சியாக வென்று கொடுத்ததோடு ஒரு நாள் சர்வதேச தொடர்களில் பல வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்த ஒருவராக இருந்தார். ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், 2020 சர்வதேச போட்டிகள், இந்த இரண்டிலும் ஒரு மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராகவும் தலை சிறந்த ஃபார்மை வெளிப்படுத்தி இருந்தார். தலைவராக அவருடைய ஒரு நாள் சர்வதேச ஃபார்ம் மிகச்சிறப்பானது, 52 என்ற சராசரியை கொண்டிருக்கிறதாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற வேளையில் அஜித் அகர்கரின் இந்த தலைமைத்துவத்திலிருந்தான விலகல் அவருக்கு அணியினோடு கூடிய அந்த பந்தத்தை குறைப்பதாக அமையும் என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விடயம். ஆனால் இந்திய அணி, இந்திய தேர்வாளர்கள் இல்லாவிட்டால் பிசிசிஐ எப்போதுமே இந்திய அணிக்கு எல்லா ஃபார்மேட்டுகளிலும் ஒரே தலைவரை விரும்பி இருப்பது நீண்ட காலமாக அதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் அண்மைய நாட்கள் தான் மிக பெரும் குழப்பம் இருந்தது. 2020 சர்வதேச போட்டிகளுக்கு சூரியகுமார் யாதவ், ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கு இன்று இந்த முடிவு அறிவிக்கப்படும் வரை ரோஹித் சர்மா, டெஸ்ட் போட்டிகளுக்கு புதிய தலைவராக சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டார். எனவே 3 ஃபார்மேட்டுக்கு 3 தலைவர்கள் இருந்தார்கள். இப்போது இந்த மாற்றம் சுப்மன் கில்லை 3 ஃபார்மேட்டுகளின் தலைவராகவும் கொண்டு வருகிறதற்கான முயற்சி, குறிப்பாக சூரியகுமார் யாதவுக்கு 34 வயதாகிறது. அதுபோல 2020 சர்வதேச போட்டிகளின் உபதலைவராகவும் சுப்மன் கில் இருக்கின்றார். அவரை மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வந்து அந்த இடத்தை திடப்படுத்தி விட்டார்கள். டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் தலைவராக சுப்மன் கில். எனவே இந்த முடிவு கௌதம் கம்பீரும் அஜித் அகர்கரும் சேர்ந்து அவர்களது முயற்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்று சொல்லி கருதப்படுகிறது. என்று அறிவிக்கப்படுகின்ற இந்த ஒரு நாள் குழாமில் பெருமளவு ரசிகர்களுக்கு அதிருப்தி இல்லை என்று சொல்லி பார்க்கிறேன். சுப்மன் கில் அணியின் தலைவர், ஸ்ரேயாஸ் ஐயர் உபதலைவர். அறிவிக்கப்படுகின்ற குழாமில் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ராகுல், துருவ் ஜூரேல் 2 விக்கெட் காப்பாளர்கள். இதிலே 2வது விக்கெட் காப்பாளராக ஜுரேலுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. அந்த இடம் தான் சஞ்சு சாம்சனுக்கு கிடைக்கும் என்று கருதப்பட்டது. ரிஷாப் பண்டிட் முழுமையாக உடல் தகுதி அடையவில்லை என்ற காரணத்தால் அவருக்கு பதிலாக ஜுரேலை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜுரேல் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலும் மிகச்சிறப்பாக ஆடி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் என்ற அடிப்படையில் அவரது இடம் உறுதிப்படுத்தப்பட்டது. நிதிஷ்குமார் ரெட்டி சகோதரி வீரராக உள்ளே வருகிறார். ஹார்திக் பாண்டியாவுக்கு இன்னும் ஆசிய கிண்ண போட்டிகளின் போது அவருக்கு ஏற்பட்ட உபாதை குணமடையவில்லை. அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் என்ற 3 சுழல் பந்து வீச்சார்கள். அஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் மற்றும் ஹர்ஷித் ராணா. ஜடேஜாவுக்கும் பும்ராவுக்கும் ஓய்வு வழங்கி இருப்பதாக நாங்கள் கருதலாம். ஜடேஜா இன்னமும் தங்களுடைய எதிர்கால ஒருநாள் திட்டங்களில் இருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். காரணம், ஜடேஜா இந்த நாளில் போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதையும் வென்றெடுத்திருந்தார். 3 ஃபார்மேட்களிலும் இப்பொழுது இந்தியாவின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக அண்மை காலம் வரை துடுப்பாட்ட வீரராக இருந்த ஜடேஜா 2020 சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றிருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். அறிவிக்கப்படுகின்ற இந்த குழாமில் பல பேருக்கு அதிருப்தி தந்த ஒரு விடயமாக அமைந்திருப்பது, இந்த குழாமிலே ஹர்ஷித் ராணாவுக்கு எப்படி இடம் கிடைத்தது என்பது. காரணம், ஹர்ஷித் ராணாவை பொறுத்தவரையில் இவர் கௌதம் கம்பீரின் சிபாரிசின் அடிப்படையில் அவரது ஆதரவின் ஆளாகத்தான் அணியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது பல பேர் சொல்கின்ற விடயம். இவருக்கு பதிலாக இன்னொருவரை கொண்டு வந்திருக்கலாம். சிறப்பான ஃபார்மிலே உள்ள பல வேக பதவிச்சார்கள் இந்தியா வேண்டும் என்றே ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் மட்டும்தான் இப்பொழுது அழுத்தமாக இருக்கின்ற விமர்சனங்கள். தேர்வாளர்கள் ரோஹித் சர்மாவை தலைமை பதவியிலிருந்து நீக்கி சுப்மன் கில்லுக்கு இடம் கொடுத்து அதன் சம்பந்தமாக இப்பொழுது விமர்சனங்களை கண்டு வந்தாலும், ஸ்ரேயாஸ் ஐயருக்கு உபதலைவர் பதவி கொடுத்ததிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை ஒரு பக்கம் மூடி விட்டார்கள் என்றுதான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறோம். 2020 சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவின் தலைமையிலான ஆசிய கிண்ண போட்டிகளில் ஆடிய அதே அணி ஒரே ஒரு மாற்றம். உபாதை அடைந்திருக்கின்ற ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே கொண்டு வரப்படுகிறார். மற்றபடி அதே அணி ஈடுபடுத்தப்படுகிறது. பும்ராவும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அவருக்கு ஓய்வு கிடைக்கப்பட்டாலும் இந்த 2020 சர்வதேச போட்டிகளில் அவர் அணியிலே இடம்பெறுகிறார். நான் நேற்று என்னுடைய காணொலியில் சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன் இறுதியாக ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 2023ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக ஆடிய வேளையில் இறுதியாக அவர் சதம் அடித்திருந்தார். அதை பற்றியும் இந்த அஜித் அகர்கர் குறிப்பிட தவறவில்லை. சஞ்சு சாம்சன் இறுதியாக சதம் அடித்த வேளையில் அவர் 3ஆம் இலக்கத்தில் ஆடினார் என்று தான் நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டு அவர் எப்போதும் டாப் ஆர்டரில் ஆடுகின்ற ஒருவர். ஆனால் அந்த இடத்தை பொறுத்தவரையில் இப்போது நிரப்பப்பட்டதாக அமைந்திருக்கிறது. விராட் கோலி 3ஆம் இலக்கத்தில் ஆடுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதுபோல KL ராகுல் கிட்டத்தட்ட மத்திய வரிசையிலே ஆடுகிறார். துருவ் ஜுரேலும் மத்திய வரிசையிலே கீழே ஆடக்கூடிய ஒருவர். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். எனவே கிட்டத்தட்ட 3-4 இடங்கள் அங்கே மிகச் சிறப்பான முறையில் பொருந்து போயிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற வேளையில் சஞ்சு சாம்சன் 2020 போட்டிகளில் மிகச் சிறப்பாக ஆடி வருகிறார். அவர் மத்திய வரிசையிலே 2020 போட்டிகளில் ஆடுகிறார். ஆனால் ஒரு நாள் போட்டிகளில் இது கொஞ்சம் வித்தியாசமானது. எனவேதான் நாங்கள் அதுக்கு பொருத்தமானவராக துருவ் ஜுரேலை தெரிவு செய்திருக்கிறோம் என்று அவர் ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுபோல இந்திய அணி தெரிவு செய்திருக்கின்ற 2020 சர்வதேச பந்து வீச்சார்கள், ஒரு நாள் சர்வதேச பந்து வீச்சார்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆஸ்திரேலிய ஆடுகளங்களின் தன்மைக்கேற்ற குழாம் சமநிலையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதா? சுப்மன் கில்லின் தலைமைத்துவம் ஆஸ்திரேலியாவிலே வைத்து விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோரது பங்களிப்போடு எவ்வாறு ஜொலிக்க இருக்கிறது? தேர்வாளர்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருப்பதை போல 2027 உலக கிண்ண போட்டிகளை நோக்கியதாக தங்களுடைய பயணத்திலே ரவீந்திர ஜடேஜாவுக்கு இடம் இருக்கிறது என்று வந்தால், ஜடேஜா அணிக்குள்ளே வரும்போது யாருடைய இடம் இல்லாமல் போகும்?
இதுபோல வருகின்ற 19ஆம் தேதி இடம்பெற போகின்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்திய அணி ஈடுபடுத்த போகின்ற 11 வீரர்களையும் சரியான முறையில் நீங்கள் பெயரிட முடியுமா? கமெண்ட்ஸாக நீங்கள் குறிப்பிடுங்கள்.